வந்து 2 விதமான சின்ன உருளைக்கிழங்கு ஏர் ஃப்ரையரில் போட்டு இப்படி பொரிக்கிறேன்னு காட்டப்போகிறோம். உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கக்கூடிய நான் கொஞ்சம் 2ஆக வெட்டியிருக்கேன். இப்படியே எல்லாம் கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு பிறகு எப்படி ஏர் ஃப்ரையரில் பொரிக்கிறேன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஏர் ஃப்ரையர் தட்டுக்குள்ளே ஒரு பேப்பர் போட்டு, பேப்பர் போடாமலும் செய்யலாம். மேலே கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஊற்றி போட்டு நக்கிழங்கு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். அதுக்குள்ளே இப்போ இது ஒரு கத்தியால் குத்தி பார்ப்போம். அவிஞ்சிட்டு வந்து நல்லா அவிஞ்சிருக்குது. இனி இதை இறக்கலாம். முறையில் பொரிக்கிற உருளைக்கிழங்கு. இதுக்கு வந்து நான் தனியாக ஒலிவ் ஆயிலும் உப்பும் மட்டும்தான் போடப்போம். இதுக்கும் அதே மாதிரி தான். இதுக்குள்ளே நான் பேப்பர் போடாமல் உருளைக்கிழங்கு போடுறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து 2 விதமான உருளைக்கிழங்கு பொரியலும் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.